الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: أنا أوتيك به قبل أن يرتد إليك طرفك. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 12ஆம் நாள் தராவீகை முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று பெண்ணியம் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தின் மீது, இஸ்லாமியர்கள் மீது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாமல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் பரப்பப்படுகிற குற்றச்சாட்டுகளில் ஒன்று, இஸ்லாம் பெண்களை அடிமையாகவே பாவிக்கிறது, இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகளை பாதிக்கிறது, அவர்களுக்குண்டான முழு சுதந்திரம், பெண்களுக்குண்டான முழு சுதந்திரத்தை இஸ்லாம் வழங்குவதில்லை என்று பெண்ணுரிமை அமைப்புகள் எல்லாம் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டதன் விளைவாக சொல்லப்படுகிற இந்த குற்றச்சாட்டை நம்மிலிருக்கும் ஒரு சிலரும் ஆதரிப்பது வேதனை. உண்மையில் யதார்த்த நிலையை நாம் பார்க்கிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு அவதரிக்கும் நிலையில், அவதரிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த உலகம் கண்டிருந்த நிலை பெண்கள் குறித்து, பெண்களை இந்த உலகம் பார்த்த பார்வை மிக வித்தியாசமானது, மிக அபாயகரமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒருவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்திருக்கிற ஒரு கணவன் வெளியூருக்காக போய்விடுகிறார், வெளியில் சென்று விடுகிறான். பல வருடங்களுக்கு பிறகு அவன் மறுபடியும் தன் வீட்டுக்கு வருகிறான். வீட்டிலே 3-4 வயது ஒத்த ஒரு பெண் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. வந்தவன் அந்த குழந்தை யார் என்று கேட்க, மனைவி பக்கத்து வீட்டுக்குள்ள என்று பதில் சொல்ல சந்தோஷப்படுகிறான். அந்த குழந்தையை எடுத்து உச்சி முகர்ந்து கொள்கிறான், முத்தமிடுகிறான், சந்தோஷமாக அந்த குழந்தையிடத்திலே விளையாடுகிறான், சிரித்து மகிழ்கிறான். நாட்கள் போக போக தினமும் அந்த குழந்தை இங்கேதான் இருக்கிறது, அங்க போகுது, இங்க வருது, அடிக்கடி இங்கேதான் தங்குகிறது. இதையெல்லாம் பார்க்கிற அவன் மனைவியிடத்திலே மறுபடியும் கேட்கிறான், கொஞ்சம் அதிகார தோரணையோடு, உண்மையை சொல்லி இது யாருடைய பிள்ளை? வேறு வழி இல்லாமல் அந்த மனைவி சொன்னால் இது நம் குழந்தை தான், நமக்கு பிறந்த புள்ளதான்.
நீங்க வெளியூருக்கு போயிட்டு 4-5 வருஷம் கழிச்சு வந்தீங்க, புள்ள அதுக்குள்ள 3 வயசு ஆயிடுச்சு என்று உண்மை நிலவரத்தை சொன்னார். சொன்னதுதான் தாமதம். அந்த குழந்தையை கையில் பிடித்துக் கொண்டு வா, உன்னை வெளியில் அழைத்துச் செல்கிறேன் என்று அந்த தகப்பன் அழைத்துச் செல்கிறான், கூட்டி போகிறான். மிக ஆசையோடு சந்தோஷத்தோடு, இதனால் வரை தன்னுடைய தந்தையின் முகத்தையே பார்க்காத அந்த குழந்தை ஒரு சில நாட்களாக தந்தையினுடைய பரிச்சயம் கிடைத்து, தந்தையினுடைய அரவணைப்பு கிடைத்து, அந்த அரவணைப்பிலேயே தன்னுடைய தகப்பன் மீது, தன்னுடைய தந்தை மீது அளவிலான அன்பு கொண்டிருந்த அந்த குழந்தை தந்தை வெளியில் அழைத்து செல்கிறாள் என்கிற மாத்திரத்தில் சந்தோஷத்தோடு குதித்துக் கொண்டு, மிக சந்தோஷத்தோடு தந்தையின் கரங்களை பிடித்துக் கொண்டு வெளியிலே போக தயாராகிறது. அழைத்து செல்கிற தந்தை மையவாடிக்கு அழைத்து செல்கிறான், பிணங்களை அடக்கக்கூடிய இடங்களுக்கு அழைத்து செல்கிறான். அங்கு போகிறது குழந்தை, பார்க்கிறது நிலைகளை. குழந்தையை நிறுத்திவிட்டு மிகப்பெரிய குழி ஒன்று நோண்டுகிறான். நம்முடைய தந்தை விளையாட போகிறார், நம்முடைய குழந்தை விளையாட போகிறார் என்று நினைக்கிறது குழந்தை. உள்ளே இறக்குகிறான் குழிக்குள்ளே. குழிக்குள்ளே அதனுடைய கால் அளவு, அதனுடைய முழமளவு, அதனுடைய இடுப்பு அளவு, கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கொண்டே இருக்கிறார். இப்போதும் குழந்தை தன்னுடைய தந்தை தன்னிடத்தில் மண்ணை அள்ளி போட்டு விளையாடுகிறார் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட இரக்கமற்ற அந்த கயவன் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையினுடைய ஒவ்வொரு படிப்படியாக மண்ணை மூடப்பட்டு கடைசியிலே ஒட்டுமொத்த குழந்தையையும் குழிக்குள்ளேயே வைத்து புதைத்து விடுகிறார். இவ்வளவு அரக்க குணம் படைத்தவர்களாகத்தான் இருந்தார்கள். தன்னுடைய பிள்ளை பெண் குழந்தை என்றால் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அன்றைய அரபுகளிடத்தில் இருந்ததில்லை. ஒரு பெண் பிரசவமாகிறாள், கர்ப்பிணியாக இருக்கிறாள், அவளுக்கு பிரசவ வேதனை எடுக்கிறது என்றாலே குழி ஒன்று நோண்டப்பட்டு அந்த குழிக்கு மேல் பெண்ணை படுக்க வைக்கப்பட்டு குழிக்குள்ளே பிரசவம் பார்க்கக்கூடிய பெண் இருப்பாளாம். பிறக்குற குழந்தை குழிக்குள் தான் விழ வேண்டும். குழிக்குள் விழுந்த பிறகு அது ஆண் பிள்ளையாக இருந்தால் மட்டுமே அந்த பெண், பிரசவம் பார்க்கக்கூடிய பெண், அதை சுத்தப்படுத்தி மேலே எடுப்பாள், மேலே தருவாள். அது பெண் குழந்தையாக இருந்தால் கை கொண்டு கூட அதை தீண்ட மாட்டாள். அப்படியே விழுகிற குழந்தையை தாயை அகற்றிவிட்டு அப்படியே மண் போட்டு மூடி விடுவார்கள். இதுதான் பெண்ணுக்கு கொடுத்திருந்த சுதந்திரம் அந்த காலகட்டத்தில். எப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு அவதரித்த காலகட்டத்தில் இருந்த நடைமுறை பழக்கங்கள் இவைகள் தான். பெண்கள் என்று சொன்னாலே மிக மோசமான ஜந்துக்களாக, ஒரு உயிர் பிராணியை மதிக்கக்கூடிய மதிப்பு கூட ஒரு பெண் குழந்தைக்கு இல்லாத ஒரு நிலைதான் அன்றைய இஸ்லாத்தினுடைய நிலையாக இருந்தது, அன்றைய மக்களுடைய நிலையாக இருந்தது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான், இஸ்லாத்தினுடைய வருகைக்கு பிறகுதான் ஒரு பெண்ணுக்கு அவள் பிறக்கும் உரிமையே இஸ்லாம் கொடுத்த உரிமைதான். இன்றைய தராவீஹினுடைய 5வது ரக்காத்தின் ஆரம்ப திருவசனமாக ஹாஃபில் அவர்கள் ஓதி காட்டினார்கள். லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத்த இம்லாக், வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள். வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்லக்கூடாது என்கிற எச்சரிக்கையை இஸ்லாம் தந்தது. குழந்தைக்கு, பிறக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு பிறக்கும் உரிமையை கொடுத்ததே இஸ்லாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அரபகம் மட்டுமில்லாமல் ஏன் இன்றும் கூட எவ்வளவோ நாடுகளிலே இந்த பெண் கொடுமை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சீனாவில் தற்பொழுதும் கூட ஒரு பெண்ணுக்கு மணமுடித்து கொடுக்கப்படுகிறது என்றால் மணமகளை அனுப்பும் போது மணமகளுடைய தந்தை அந்த மணமகனிடத்திலே ஒரு சாட்டையை சீதனமாக கொடுப்பாராம். எவ்வளவுதான் சீதனம் இருந்தாலும் நம்ம அனுப்பும் போது குர்ஆன் படி கொடுப்போமா இல்லையா, அதுபோல அவர் என்ன செய்வாங்களாம், இன்னும் ஒரு சாட்டையை கொடுக்கிற பழக்கம், அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அந்த காலம் தொட்டு வருகிற அந்த பழக்கத்தை இன்றும் சீனர்கள் பேணுகிறார்கள். ஒரு சாட்டையை கையில கொடுத்து அனுப்புவாராம். நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது அவங்களாம் பெரிய வீரர்கள், சைனாக்காரங்களாம் பார்த்தா அப்படி இப்படி பறந்துகிறது அடிக்கிறாங்க, அதனால பயங்கரமா இருப்பாங்க போல தெரியுது, அதனால வீரத்தை எடுத்து காட்டுறதுக்காக சாட்டை கொடுக்கிறாங்க. இல்ல, பெண் அடிமை இன்றும் இருக்கிறது சைனாவிலே. இருக்கிற வரைக்கும், தகப்பனுடைய கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கீழ்ப்படிந்தவளாகவே பெண் இருக்கிறாள். கணவனிடத்தில் போகிற போது அவனுக்கு உபதேசிக்கப்படுகிறது,
நீ விட்டுறாத, விட்டா உனக்கு மேல போயிடுவா, இந்த இதை வச்சுக்க கையில, எப்பப்ப தேவைப்படுதோ அப்பப்ப தட்டி தட்டி என்ன செய், உனக்கு கீழேயே வைத்துக்கொள் என்று அவன் உபதேசிக்கப்படுகிறான் ஒரு மணமகன். ஏன் நம்முடைய இந்திய திருநாட்டில் இல்லையா, கல்லானாலும் தலைவன் புல்லானாலும் புருஷன். அவன் என்னதான் கொடுமை பண்ணாலும் சரி, அவன் எப்படிதான் அடிச்சு உதைச்சாலும் சரி, உன் தலை எழுத்து அவன் கூட தான் நீ வாழணும். இதுதானே இந்திய கலாச்சாரம். இது மட்டுமல்லாமல் இதைவிட ஒரு கொடிய ஒரு நிகழ்வுகளும் இருக்கத்தானே செய்திருக்கிறது. ஒரு கணவன் இறந்து போய்விட்டானே, ஆனால் அவனை எரிக்கிற போது அவனை சார்ந்த மனைவியும் அந்த நெருப்பிலே விழுந்து உடன்கட்டை ஏற வேண்டும். அப்படி ஏறினாதான் உத்தமின்னு அர்த்தம். உத்தமி என்று தன்னை உலகத்திற்கு காட்ட வேண்டுமானால் தன்னுடைய கணவன் செத்து அவனை சிதை முட்டுகிற போது இவளும் சேர்ந்து உடன்கட்டை ஏற வேண்டும், எரிந்து சாக வேண்டும். இதுதானே நியதி. இது கொடுமையா? இஸ்லாம் பிறப்பதற்கு உரிமை கொடுத்தது. லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், நீங்கள் உங்களுடைய வறுமையை பயந்து குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள் என்று குர்ஆன் சொன்னது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய நிலைகளை குறித்து சொல்லும் போது, இன்றும் எந்த வாயால் கொஞ்சம் கூட கூசாமல் இஸ்லாத்தின் மீது தூர்வாற்றி வீசப்படுகிறதோ அதே வாய்தான் சொல்லும், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், ஒரு பெண்ணின் ஒரு தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னதும் இஸ்லாம் தான். பெண்ணை இந்த அளவுக்கு இஸ்லாம் உயர்த்தியது, ஒரு சொர்க்கமே அவளால் தான் கிடைக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு. அவளை அடக்கவில்லை, அவளுக்குண்டான உரிமைகளை இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலேயும் பறிக்கவில்லை. ஆனாலும் இன்றைய அவல நிலைகள் இந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னைக்கும் நம்முடைய சுற்றுவட்டார பகுதிகளிலே பார்க்கத்தான் செய்கிறோம். பெண் குழந்தைகள் இன்னைக்கும் கள்ளிப்பால் கொடுத்து அழிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதை விட கொடுமை, கருவிலேயே இருக்கக்கூடிய குழந்தைகளை அழிக்கக்கூடிய கொடுமை, அது நம்மிலே பல பேர் செய்து கொண்டிருப்பது அநாகரிகத்திலும் அநாகரிகம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய அசாப வேதனை அநேகமாக சென்ற வருட ரமலானுடைய தலைப்பு என்று நினைக்கிறேன், கருச்சிதைவு என்கிற ஒரு தலைப்பிலே ரொம்ப விரிவாக அதனுடைய நிகழ்வுகளை பார்ப்போம். இன்றைய அறிவியல் சொல்லக்கூடிய நிகழ்வு, சாதாரணமாக ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கருவை கலைப்பது என்பது நம்ம என்னமோ சாதாரணமா ஏதோ ஒன்று செஞ்சு ஆபரேஷன் பண்ணா அது கலைஞ்சு போயிடுது அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோம். இல்ல, ஒவ்வொரு அணு அணுவாக அந்த கரு சிதைக்கப்படுகிறது. அதனுடைய கை வெட்டப்படுகிறது, அதனுடைய விரல்கள் வெட்டப்படுகிறது, அதனுடைய கால் நகங்கள் வெட்டப்படுகிறது, அதனுடைய விரல்கள் கால் விரல்கள் வெட்டப்படுகிறது, அதனுடைய கால் வெட்டப்படுகிறது. ஒவ்வொன்றாக சிறு சிறு பார்ட்டாக, சிறு சிறு பகுதிகளாக, அணு அணுவாக சித்திரவதை செய்து கொள்வதற்கு பெயர் தான் கருக்கலைப்பு. இதை சர்வசாதாரணமாக என்ன செய்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக இதனை எச்சரித்தார்கள். இஸ்லாம் மிக கடுமையாக இதனை எச்சரித்தது. லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை எந்த சந்தர்ப்பத்திலேயும் கொல்லக்கூடாது. அது கருவில் இருந்தாலும் சரி, அது வெளியில் இருந்தாலும் சரி என்கிற அளவுக்கு பிறப்புரிமையை கொடுத்தது இஸ்லாம். பிறகு இப்போது சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக என்னன்னா, சரிசமமான ஒரு நிலை இல்லை பெண்களுக்கு. இஸ்லாத்துல பெண்களை அடிமை மாதிரி வச்சிருக்காங்களாம். சமமான நிலை இல்லை சொல்வதானால் சுதந்திரம் இல்லை. பொதுவாக இந்த சுதந்திரம் என்கிற வார்த்தையே ரொம்ப அநாகரிகமாக பொருள் கொள்ளப்படுகிறது. சரியான பொருள் சுதந்திரத்துக்கு சேருதில்லை யாருமே. சுதந்திரம் அப்படின்னாலே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யறதுக்கு பேரு என்னுடைய சுதந்திரம். நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்யணும், அப்பதான் எனக்கு பேர் எனக்கு சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன மட்டுமே தான் யோசிக்கிறேனே தவிர நான் செய்யக்கூடிய செயல் பிறரை பாதிக்காமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் சுதந்திரம் என்று யோசிப்பதில்லை. என்னுடைய செயல் பிறர் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு பாதிப்பு கொடுத்தா அப்ப அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறோம் தானே அர்த்தம். பிறருடைய சுதந்திரத்தை பறித்து நம் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. உண்மையான சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பது. இது சுதந்திரம் நடக்குதுன்னு இந்தியா எதுக்கு அங்கங்க சிக்னல் போட்டு வச்சிருக்காங்க? நம்ம வண்டியில போறோம், போனோன்னு சாக்லேட் போட்டுறோம். சாக்லேட் போட்டா என்ன செஞ்சாகணும்? கண்டிப்பா சுதந்திரமே இல்லையா உலகத்துல?
ஒரு ரோடு விட்டு இன்னொரு ரோட்டுக்கு போறதுக்கு கூட சுதந்திரம் இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு பைக் ஓட்டுறதுக்கு சுதந்திரம் இல்லை. ஸ்பீடா போனா போட்டு ஃபைன் போட்டுடுறோம். நம்ம இஷ்டத்துக்கு தலையில ஹெல்மெட் போடாம போனா அவனுக்கு என்ன வந்துச்சு? ஆனா அவன் ஃபைன் போட்டுறான் பிடிச்சி. சுதந்திர நாடு அதுக்கு பேரப்போ சுதந்திர நாடு இல்லைன்னு சொல்லணும். ஆனா அப்படி நம்ம சொல்றது இல்லையே. சுதந்திர நாடுன்னு தான் சொல்றோம். ஆனா சுதந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில விஷயங்கள் எது பிறரை பாதிக்குமோ அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு பெயர் தான் சுதந்திரம். சில கட்டுப்பாடுகளோடு இணைந்ததற்கு பெயர் தான் சுதந்திரமே தவிர எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. இஸ்லாம் சுதந்திரம் கொடுக்கல, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த அர்த்தத்தில் புழங்கப்படுகிறது சொன்னா, அவங்க நினைச்ச மாதிரிலாம் இருக்கணுமா, அப்படி இருந்தா சுதந்திரம் கொடுத்துச்சுன்னு அர்த்தமா. சில கட்டுப்பாடுகள் விதித்து இப்படித்தாமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சுதந்திரத்தை பறிச்சிருச்சுன்னு அர்த்தமா. என்ன அநியாயமா தெரியலையா? நமக்கு ஒரு சட்டம், இன்னொருத்தனுக்கு ஒரு சட்டமா? எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி சரி. அப்படி பார்க்க போனால் ஆண்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படாமல் இருக்கா? அழகாக எழுதுவார்கள் இன்றைய எழுத்தாளர்கள். இன்று ஒரு பெண் முழு சுதந்திரம் வேண்டும் என்று போராடுகிறார் என்றால், ஒரு பெண்ணுக்காக ஒரு அமைப்பு முழு சுதந்திரம் வேண்டும் என்று போராடுகிறது என்று சொன்னால், இது ஒரு ஆண் வர்க்கத்தினுடைய தூண்டுதலின் பேரில். இது ஒரு ஆண் வர்க்கத்தினுடைய தூண்டுதலின் பேரில். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆம்பளை என்ன செய்யறான்னா, காலையில முடிச்சு கடைக்கு போறான், நைட்டு வரைக்கும் ஆபீஸ்ல கடையில இருந்து பாடாப்படுறான், பட்டு போட்டு இருக்கிற ரொம்ப சிரமத்தோட கஷ்டத்தோட வீட்டுக்கு திரும்பி வர்றான். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற அம்மா துவைச்சமா, சமையல் ஆக்கணுமா, அது பாட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு உட்கார்ந்து சீரியல் பார்க்கிற வேலையை தவிர வேற எந்த வேலையுமே அந்த அம்மாவுக்கு இருக்க மாட்டேங்குது. அது இந்த காலத்தை பொறுத்தவரை சோறாக்குறதுக்கும் கஷ்டப்படுறது இல்ல, துணி துவைக்கிறதுக்கும் கஷ்டப்படுறது இல்ல, மாவாட்டுறதுக்கும் கஷ்டப்படுறது இல்ல, எல்லாமே மிஷினே செஞ்சுக்குது. வரும்போது தோசை ஊத்தி சூடா கொடுக்கணும், அது மட்டும்தான் வேலையா இருக்கு. இப்ப இந்த ஆண் வர்க்கம் இப்படி நினைக்கிறது. என்ன நினைக்குதுன்னு சொன்னா, நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ மட்டும் என்ன இவ்வளவு ஜாலியா இருக்கா. ஆடையில் சுதந்திரம் வேண்டும் என்று பெண்கள் கேட்கிறாங்க. என்ன சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு கேட்டா, நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிலாம் ட்ரெஸ் போடணும், அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும் என்கிறார். சரி, அதே சமயத்தில் ஒரு ஆணுடைய அழகு, ஒரு ஆண் அழகா இருக்கிறான், இவன் ரொம்ப அம்சமா இருக்கிறான் என்று சொல்வதானால் அவன் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறான், எப்படி தன்னை காட்டுறான்? ஒரு மாப்பிள்ளை அழகா, மனுஷன் இருக்கிறதுலே ரொம்ப அழகா இருக்கிறது அந்த மாப்பிள்ளை கோலத்துலதான். அப்படிதானே? மற்ற கோலங்களை விட மாப்பிள்ளை கோலம்னு ஒரு கோலம் இருக்கா இல்லையா? இந்த கோலத்துல தான் நாம ஓரளவு பாக்குற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், அழகா இருக்கிறோம். அப்பதான் நம்மளை சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த நண்பர்கள் வந்து ஒருத்தர் கண்ணை நோண்டுவோம், ஒருத்தர் கையை நோண்டுவோம், ஒருத்தர் மூக்க நோண்டுவோம், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி என்ன செஞ்சிடறாங்க, நம்மள அப்படியே ஒரு தங்கப்பதுமை மாதிரி அப்படியே மாத்திடுறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல மணக்கோலத்துல மணமகனுடைய ஆடை எப்படிங்க இருக்கு? உள்ள ஒரு சட்டை, மேல ஒரு கோட்டு, கால் உடைய அந்த பாதங்கள் கூட தெரியக்கூடாது என்பதற்காக சாக்ஸ், அதுக்கு மேல இந்த பக்கம் நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டை. அவனுடைய ஏதாவது பகுதிகள் வெளியில தெரியுதா? பெண்களுக்கு எதை வெளியில காட்ட அனுமதியோ, அதாவது முகமும் 2 உள்ளங்கையும், இதை தவிர மணமகனுக்கு வேற ஏதாவது ஒரு பாகம் வெளியில தெரியுமா? கோட்டு போட்டிருக்கும் போது இந்த 2 பகுதியை தவிர வேற ஏதாவது வெளியில தெரியுதா? தெரியாது, தெரிகிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் ஆண். இதைத்தான் அழகுன்னு உலகத்துக்கு எடுத்து சொல்கிறார். இங்க பாருங்க, இதுதான் அழகு. ஏன் ஆம்பளை பொத்தி இருந்துக்கணுமா? பொத்தி இருப்பது ஆணுக்கு அழகா, திறந்து போட்டு இருப்பது பெண்ணுக்கு அழகா. பொத்தி இருப்பது ஆணுடைய சுதந்திரமா, திறந்திருப்பது பெண்ணுடைய சுதந்திரமா? பெண்ணை பொறுத்தவரை பெண் சுதந்திரம் என்று வந்துவிட்டால் அவ மிடி போடுறதெல்லாம் தடுக்காதீங்க, அவ இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டோம். அவ அப்படி போடுறதெல்லாம் தடுக்காதீங்க, அவ இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டோம். அவ ஜீன்ஸ் போடுறதெல்லாம் தடுக்காதீங்க, அவ இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டோம். அவளுக்கு சுதந்திரம் கொடு, சுதந்திரம் கொடு. இது ஒரு ஆணாதிக்கத்தினுடைய ஒரு ஏற்பாடு, ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவதற்குண்டான வழிமுறை. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு பெண் போற்றப்படுகிறாள் எல்லா சமுதாயத்திலேயும். எந்த சமுதாயமாக இருந்தாலும் ஒரு பெண்ணை போற்றுகிறது, ஒரு தாய் என்கிற அந்தஸ்தில் பெண்ணை வைத்து பார்க்கிறது. அதனால் பெண்ணை எல்லோரும் போற்றுகிறார்கள். இந்த ஆணாதிக்க வெறி பிடித்தவர்களுக்கு பெண் போற்றப்படுவது பிடிப்பதில்லை, பெண் நிம்மதியாக இருப்பது பிடிப்பதில்லை. அவளை கெடுத்து கீழிறக்க வேண்டும்.
காலம் இப்படியே போனால் ஆணுக்கு மதிப்பில்லாமல் பெண் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் நின்று விடுவாள். இதை குலைப்பதற்கு ஒரே வழி அவளையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவது. அவளையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவது. ஆணும் வந்தால் பரவாயில்ல, ஆண் ஒளிந்து கொண்டு பெண்ணை மட்டும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவது. இதுதானே இன்னைக்கு பெண்ணுரிமை இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டங்கள். பெண்ணுரிமை இயக்கங்கள் கேட்கக்கூடிய ஒரு சரி நிகர் இவைகள் தானே, இதைத்தானே கேட்கிறாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் பெண் ஒரு இச்சை பொருளாகத்தான் காட்டப்படுகிறாளே தவிர ஒரு கண்ணியத்திற்குரிய பெண்ணாக எங்கேயும் மதிக்கப்படுவதே இல்லை. எந்த விளம்பரத்தை எடுத்துக்கொண்டாலும் பெண் இல்லாத விளம்பரங்கள் இல்லை. சம்பந்தமில்லாத விளம்பரத்துக்கு ஒரு பெண் இருக்கிறாள், அவளும் சம்பந்தமில்லாத ஆடைகளோடு இருக்கிறாள். நோக்கம் முழுக்க முழுக்க அந்த பெண்ணுடைய கவர்ச்சி தானே தவிர அந்த பொருளின் கவர்ச்சி அல்ல. அந்த பெண்ணின் கவர்ச்சிக்காக பொருள் வாங்கப்படுகிறது. இந்த பொருளை சேல்ஸ் பண்ணுவதற்கு கூட ஒரு பெண்ணை மிக கேவலமான நிலையில் காட்டக்கூடிய உலகம் இது. ஆனால் இதற்கு பெயர் தான் சுதந்திரம். இதுதான் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை இப்போது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை இஸ்லாம் அனுமதிக்காது. காரணம், இஸ்லாமிய பார்வையில் இதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. இது பெண்களை தோலுறுத்து காட்டுகிற ஒரு நிலை. பெண்ணும் வேலைக்கு போகணும், ஆம்பளை மட்டும் என்ன வேலைக்கு போறது, பெண்கள் என்ன செய்யணும், வேலைக்கு போகணும். இதுக்கு என்ன பேரு? சமத்துவம். நாங்களும் அவங்களும் சரி நிகர். ஆம்பளைக்கு மட்டுமல்ல, பொம்பளைங்களாலே முடியும். பஸ் ஓட்ட எங்களால முடியாதா, ட்ரெயின் ஓட்ட எங்களால முடியாதா, ஆட்டோ ஓட்ட எங்களால முடியாதா என்கிற எவ்வளவோ எச்சரிக்கைகள். ஓட்டுங்களேன், யாரு வேணாண்டா. என்ன நினைக்கிறான்? சரி, அவ வேலைக்கு போறாளே, ஆம்பளை இப்ப வீட்டுல உட்கார வச்சிருமா சோறாக்குறதுக்கு? அவளுக்கு பாருங்க டபுள் வேலை. வீட்டுக்கு வந்தா மாப்பிள்ளைக்கு துவைச்சு கொடுக்கணும், அவருக்கு சோறாக்கி கொடுக்கணும், பிள்ளைய பார்த்துக்கணும், பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாமும் செஞ்சு இது அல்லாம எக்ஸ்ட்ரா அவன் பார்க்கிற மாதிரி வேலையை இவளும் பார்க்கணும். 9 to 5 அவன் பார்க்கிற வேலையை இவளும் பார்க்கணும். சரி, சரி சமம் சரி நிகர் அப்படின்னா என்ன செய்யணும்? எப்படி கடைக்கு ஆபீஸுக்கு என் பொண்டாட்டி அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறானோ அது மாதிரி வீட்டு வேலை இவனும் செய்யணும். போட்டுக்கலாம் 3.5 நாள், ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னா 3 நாள் என்ன செய்யணும்? இவரு சமைக்கணும், 3 நாள் அந்த அம்மா சமைக்கணும், 3 நாள் இவரு துவைக்கணும், 3 நாள் அந்த அம்மா துவைக்கணும், 3 நாள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது ரெடி பண்றது இதெல்லாம் இவர் பண்ணணும். மீதி 3 நாள் இதுதானே சரி நிகர் சமம். எங்கேயாச்சும் நடக்குதா? யாராச்சும் ஆண் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், என்ன நான் மட்டும் கஷ்டப்படுறது, அவளும் சேர்ந்து கஷ்டப்படுது. இதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. இதற்கு பெயர் பெண்ணை மதிப்பதல்ல, பெண்ணை தாழ்வாக மதிப்பது, கீழ்த்தரமாக மதிப்பது, பெண்ணை மிக மோசமான நிலைகளுக்கு கொண்டு செல்வது. இதை ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இஸ்லாம் எதிர்த்தே வருகிறது. மக்காவில் முஷ்ரிக்குடைய தொல்லை தாங்க முடியாமல் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு கூட்டத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கேயும் முஷ்ரிக்குடைய தொல்லை தொடர்கிறது. நஜ்ஜாஷி என்கிற அந்த மன்னரிடத்திலே அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்போது இஸ்லாம் ஆகல, அவங்களுடைய தலைமையில் ஒரு குழு சென்று அந்த அரசனிடத்தில் இல்லாத பொருளெல்லாம் போட்டு கொடுத்து இவங்களை எப்படியாவது அபிசீனியாவில் இருந்தும் துரத்தணும் அப்படின்னு அந்த குழு போகுது. நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார், இந்த மக்களை ஏன் இங்க வைக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்க என்ன செய்யறாங்க? இவங்களால இவங்க என்ன செய்யறாங்கன்ற எந்த தவறையும் சுட்டி காட்ட முடியாம நாங்கள் வணங்குகிற தெய்வங்களை இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க என்பதை எல்லாம் இரண்டாம் பட்ச குற்றச்சாட்டாக தள்ளி வைத்துவிட்டு சொல்லுகிற முதல் விஷயம், இவர்களை பெண்களை ஓவரா மதிக்க சொல்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? பொம்பளைங்களை ரொம்ப ஓவரா மதிக்க சொல்றாங்க. பெண்கள் தான் சொர்க்கத்தினுடைய அவங்களுடைய காலில் தான் சொர்க்கம் இருக்கு என்றெல்லாம் சொல்கிறாங்க. இது எங்களுக்கு பிடிக்கல. நாங்க பொம்பளைனாலே என்ன செய்யறோம்? மோசம், அவ பிறக்கவே கூடாது என்று குளிதோண்டு புதைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாரு? இப்படிப்பட்ட நிலைகளை எடுத்துச் சொல்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இஸ்லாமியர்கள் மீது சொல்லப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. அன்றிலிருந்து இஸ்லாம் பெண்களுக்காக முழு உரிமையையும் வழங்கியது, முழு சுதந்திரத்தையும் வழங்கியது. வாழ்வதற்கு உரிமை கொடுத்தது, பிறப்பதற்கு உரிமை கொடுத்தது, அவருடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் உரிமை கொடுத்தது. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறாங்களே, கெட்டினா அவன் கூட வாழ்ந்த அவனோட வாழ்ந்தாகணும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தில் அப்படியா? கிடையவே கிடையாது.
ஒரு பெண்ணுக்கு பிடிக்கல, ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவனுடைய செயல்பாடுகள், அவருடைய குறைகள் அவளுக்கு பிடிக்கல என்று சொன்னால் இவள் சார்பாக ஹுலா என்கிற உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது பெண்களுக்கு. ஒரு ஆண் தனக்கு மனைவி பிடிக்கலன்னா மட்டும் தலாக் அல்ல, ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்கலன்னு சொன்னாலும் அவளும் தலாக்கு வாங்கலாம் ஹுலா என்கிற முறைப்படி. இந்த முறையை இஸ்லாம் பெண்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு நிக்காஹ், ஒரு திருமண வைபவம், அந்த திருமணத்திற்கு பெண் பார்க்கப்படுகிறது. பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அந்த நிக்காஹை நடத்த முடியாது. பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அந்த திருமணத்தை நடத்த முடியாது. நீங்க சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாமே வந்துச்சு, எல்லாரும் வந்தாச்சு மண்டபத்துக்கு, பொண்ணுகிட்ட போய் கையெழுத்து கேட்டா பொண்ணு கையெழுத்து போட மாட்டேங்குது. ஒன்னு என்ன செய்யுது, கையெழுத்து போட மாட்டேங்குது. எத்தனையோ இடங்கள்ல நடக்கிற விஷயங்கள். கேட்ட ஒத்த வார்த்தை நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன், அவனை தான் கட்டி வைக்கணும், இவனெல்லாம் என்னால கட்ட முடியாது. எங்க அத்தா என்ன வற்புறுத்தி என்ன செய்யலாம், திருமணம் முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறார். நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கிற மாதிரி இல்ல, தலையாட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டேன், ஆனா இப்ப என்னால கையெழுத்து போட முடியாது. எத்தனை இடங்கள்ல நடக்குது. உரிமை இருக்கு, பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. எப்ப பிடிக்கலையே விட்டுட்டு எது பிடிக்குமோ அதை செய்ய வேண்டியதுதான் என்கிற உரிமையை இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு கொடுத்தது. இவ்வளவு உரிமைகள் இஸ்லாத்தின் சார்பாக அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் முன்னாடி எல்லோரையும் இஸ்லாம் சரிசமமாகத்தான் பாவிக்கிறது. லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின்னிசாஇ நஸீபும் மிம்மக்தஸபன. ஆண்கள் எதை சம்பாதிக்கிறார்களோ அது ஆண்களுக்கு, என்ன நன்மைகளை ஆண்கள் சேர்க்கிறார்களோ அது ஆண்களுக்கு, பெண்கள் என்னென்ன நன்மைகள் புரிகிறார்களோ அது பெண்களுக்கு. எந்த விதத்திலேயும் நன்மையினுடைய விஷயத்தில் ஒரு ஆணை விட ஒரு பெண் கீழ்த்தரமானவள் அல்ல. ஆணுக்கு என்ன நன்மை, ஒரு ஆண் இருக்கிறார், அந்த ஆண் தொழுகிறாரு 4 ரக்காத்து, 4 ரக்காத் தொழுதா அவருக்கு 500 நன்மை. ஒரு பொம்பளை 4 ரக்காத் தொழுகிறாங்க, அவங்களுக்கு 250 நன்மை. இங்கே சொல்லப்பட்டிருக்கா? குறைஞ்சபட்சம் ஒரு 50 நன்மையாவது குறைச்சிட்டு 450 நன்மை என்றாலும் சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் ஆணுக்கு கஷ்டம், பெண்ணுக்கு லேசு. ஆணை விட அதிகம் பெண்ணுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியாக பார்க்க போனால் இஸ்லாத்தில். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆணுடைய தொழுகையை இஸ்லாம் சொல்லும் போது அவன் தனியாக வீட்டிலே தொழுதால் ஒரு நன்மை தான் கிடைக்கும் அவனுக்கு. அவன் கஷ்டப்பட்டு வீட்டில இருந்து எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்துடன் தொழுதால் 27 நன்மைகள் கிடைக்கும் அவனுக்கு. பெரிய ஜமாத்தோடு அவன் தொழுதால் அதிக. இப்படி எல்லாம் கூட்டி கூட்டி சொல்லுகிறது. ஆனால் பெண்ணை பொறுத்தவரை வீட்டில் தொழுதாலே இதே நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறது. இவனுக்கு கஷ்டப்பட்டாதான் இந்த நன்மை கிடைக்கும். பெண்ணுக்கு கஷ்டப்படாமல் இருக்கிற இடத்திலிருந்தே அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிற வாய்ப்பை இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மைத்துனி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஜும்மா இருக்கு, ஆம்பளைங்கெல்லாம் ஜிஹாதுக்கு போறாங்க, ஆம்பளைங்கெல்லாம் இப்பெல்லாம் பெரிய பெரிய அமல்கள்லாம் செய்றாங்க, ஆனா எங்களுக்கு ஜும்மா இல்லை. பெண்களுக்கு என்ன இல்லை, ஜும்மா கடமை இல்லை, எங்களுக்கு ஜும்மாவும் இல்லை, எங்களுக்கு ஜிஹாதுக்கு நாங்க அதிகமா வர்றதில்லை. யார சொல்லலாம், ஆண்கள்லாம் இவ்வளோ நன்மையை கொள்ளடிக்கிறாங்களே, எங்களுக்கு அந்த நன்மைலாம் கிடையாதா, அந்த நன்மையை நாங்க பெற முடியாதா என்று அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கேட்கும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் போருக்கு போகிற போது நீங்கள் அவர்களுடைய பொருட்களையும் அவர்களுடைய குழந்தைகளையும் கவனித்துக் கொள்கிறீர்களே, இதற்கு அவர்கள் போருக்கு போய் என்ன நன்மை கிடைக்குமோ அதை நீங்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக் கொள்வீர்கள். அவர்கள் வெளியில போய் எவ்வளவு சிரமம் எடுத்து ஒரு செயலை செய்து அதற்காக நன்மை பெறுகிறார்களோ அந்த நன்மை உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? அவருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கல்ல, உதவி செய்றீங்கல்ல, நீங்க இருக்க போய் தானே தைரியமா ஒரு ஜிஹாதுக்கு போறாரு. நீங்க இல்லன்னா அவரால் பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு, பொருள் எல்லாத்தையும் விட்டு போட்டு அவரால் போக முடியுமா? எந்த தைரியத்துல அவர் போறாரு? மனைவி இருக்கிறா, எல்லாத்தையும் பாத்துக்குவா, அந்த தைரியத்துல தானே போறாரு. அப்ப நீங்க முழுக்க நீங்க தான் காரணம் அவர் போறதுக்கு. அப்ப அவர் போனா அதனுடைய முழு பலனையும் அனுபவிப்பவர்கள் நீங்கள் தான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு மனைவி அமைந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயசு, ஹதீஜா அம்மையாருக்கு 40 வயசு. 25-40 ஒன்று சேர்ந்துச்சு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50 வயது வரை, அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணமாகும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மனைவியை பற்றி யோசித்ததே இல்லை. எந்த அளவுக்கு ஹதீஜா அம்மையார் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருந்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா என்கிற குகைக்கு சென்று தவம் இருப்பார்கள்.
அப்படி தவம் இருக்கிற போது கதீஜா அம்மையார் வீட்டிலிருந்து உணவு பதார்த்தங்கள் எல்லாம் தயார் செய்து தானே மலை மீது ஏறி சென்று கொடுப்பாங்க. ஹஜ்ஜிக்கு போனவங்க பார்த்திருக்கலாம், இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஹிராவுடைய மலைக்கு ஏறக்கூடிய பாக்கியங்கள். அல்லாஹு அக்பர். நானும் போயிருந்தோம், அல்ஹம்துலில்லாஹ். ஏறதுக்கு பட்ட பாடு, கீழே இருந்து போகும்போதே தண்ணி பாட்டில், அந்த பாட்டில், இந்த பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி பெப்சி கிப்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நின்று. இப்போ அதுவும் அழகா படிக்கட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. மேல ஏறுறதுக்கு படிக்கட்டு வசதி இருக்கிறது. அதுக்கு மேல போறதுக்கு முன்னாடியே இடையில வளமை போல கேரளக்காரருடைய ஒரு டீ கடையும் இருக்குது. ஹிராமலைக்கு ஏறுறதுக்கு இடையில நடுவுல ஒரு கேரளக்காரர் டீ கடையும் வச்சிருக்கிறார். இதையும் மீறி மேல போய் அங்க போன உடனே மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. அல்லாஹ், எப்படிதான் இறங்க போறோமோ. அடுத்த கவலை இதுதான். ஹிராக்கு வந்திருக்கிறமே, ரசூல் தான் நின்ற இடமாச்சே, பார்க்கணுமே. அதை விட அதிகமான வருத்தங்கள் எங்கதான் இருக்கும், இந்த யோசனைகள்ல தான் இருக்கு. இப்படிப்பட்ட இடங்கள்ல அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெண்மணி என்ன செய்வாங்களாம், ஏறி போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையான உணவு பதார்த்தங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த அம்மையார் இருந்ததனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. செயல்படுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுவதற்கு முழு உதவியாக இருந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. எங்கேயுமே பாருங்க, ஒரு பொதுநலவாதி இருக்கிறார், சமூக சேவகர் இருக்கிறார்னா அவர் பொண்டாட்டி நல்லவளா இருந்தா மட்டுமே அவரால் தொண்டாற்ற முடியும். இல்ல அப்படின்னா அவரால் அந்த சமூக சேவையை நடத்தவே முடியாது. திடீர்னு எங்கேயாவது போவாரு, லேட் ஆயிடும், வீட்டுக்கு வர முடியாது. எல்லாருக்கும் இதே பிடிக்காத மனைவியா இருந்தாலும் சொல்லுவோம், ஆமா எங்க போறாரோ தெரியல, எங்க வர்றாரோ தெரியல, அப்பப்போ இப்படிதான் நைட்ல வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறாரு. அவ்வளவுதான், இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். அதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாது. எந்த சமூக சேவையை பத்தி அவர் நினைச்சே பார்க்க முடியாது. பெண்ணு ஒத்தாசையாக இருக்கிற போது முழுக்க அந்த ஆணால் செயல்பட முடிகிறது. எனவே அந்த ஆண் என்னென்ன சேவைகள் செய்கிறானோ அதில் அத்துணைக்கும் இந்த பெண்ணுக்கும் பங்கு இருக்கிறது. இந்த பெண்ணும் அதனுடைய நன்மையை அடைந்து கொள்கிறாள் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை பார்த்து நீங்க நாக்கிசாத்துல் அக்லி வத்தீன், மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது பெண்களை பார்த்து. பெண்களை பொறுத்தவரை அவர்கள் அறிவாலும் மார்க்கத்தாலும் குறைவானவர்கள், குறைஞ்சவங்க அப்படின்னு தான் சொல்லுது. இங்க பார்த்தா அப்படி தெரியல, நம்ம தான் கம்மியா இருக்கிறோம். நமக்கு அறிவு புத்தி சொல்றவங்கலாம் பொம்பளைகளா தான் இருக்கிறாங்க. நமக்கு புத்தி சொல்றவங்க, நமக்கு சட்டம் போடுறவங்க எல்லாமே யாரா தான் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணா தான் இருக்கிறாங்க. ஒரு ஆணே தலைமை பதவிக்கு வந்தாலும் கூட அவனை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஆட்டி படைப்பவள் யாராத்தான் இருக்கிறா, ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறார். அப்படி இருக்குது. ஆனா மார்க்கம் சொல்லுது இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால இப்படி இருக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே அறிவில் சிறந்தவர்கள் நீங்க தான், மார்க்கத்தில் சிறந்தவர்கள் நீங்க தான். அப்ப அந்த பெண் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், இது கொஞ்சம் ஓர வஞ்சனையா தெரியலையா, ஏன் எங்களை இப்படி ஒதுக்குறீங்க, நாங்க எந்த விதத்துல இப்படி ஆயிட்டோம் என்று கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருவசனத்தை ஓதி காட்டி, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், ஏதாவது ஒரு சத்தியத்துக்கோ வேறு விஷயங்களுக்கோ சாட்சிகள் நிர்ணயம் செய்யப்படுகிற போது 2 ஆண்கள் சாட்சி தேவை. அப்படி இல்லையானால் ஒரு ஆண் 2 பெண்கள் சாட்சி தேவை. 2 ஆணாக இருக்கணும், அல்லது ஒரு ஆணும் இன்னொரு ஆணுடைய ஸ்தானத்தில் 2 பெண்கள். ஒரு ஆண் 2 பெண்கள் தேவை என்று குர்ஆன் சொல்லுகிறது. இது உங்களுடைய அறிவின் குறைவை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். யதார்த்தம் இப்படித்தான் இருக்கும். ஏதோ ஒரு பெண்மணி அறிவில் சிறந்திருக்கிறார் என்பது பெரிதல்ல. ஒட்டுமொத்தமாக அறிவில் சிறந்தவர்கள் யாருதான், ஆண்கள் தான். அவர்களால் தான் அறிவில் சிறந்திருக்க முடியும். மார்க்க விஷயத்திலையும் நீங்கள் குறைந்தவர்கள். எந்த விஷயத்தில் அப்படின்னா, நன்மைகளுடைய விஷயத்தில் அல்ல, அமல்கள் விஷயத்துல. அல்லாஹ் உங்களை இப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டாலும் மாதம் அந்த மாதவிடா என்கிற அசுத்தம் உங்களுக்கு வந்துதான் தீரும். அப்படி வருகிற போது நீங்கள் தொழ முடியாது, நீங்கள் குர்ஆன் எடுத்து ஓத முடியாது, இது மாதிரி அமல்களை உங்களால் செய்ய முடியாது. எனவே மார்க்கத்திலும் நீங்கள் குறைவானவர்கள் தான். ஆனால் இதில் எந்த விதத்திலேயும் நீங்கள் சவாபில் குறைந்தவர்கள் அல்ல. எந்த விதத்திலேயும் நீங்கள் உங்களுக்குண்டான கூலியில் குறைந்தவர்கள் அல்ல. முழு கூலியும் உங்களுக்கு என்ன செஞ்சிருது, கிடைச்சிருது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. எனவே பெண்களை, இஸ்லாத்தை பொறுத்தவரை பெண்கள், பெண்ணியம் என்பது எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால்,
ஒரு அருவருப்பானதாகவோ ஒரு மோசமானதாகவோ பார்க்கப்படவில்லை. மிக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பெண் பாதுகாக்கப்படுகிறார். பெண்ணை மிக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இஸ்லாம் வைத்திருக்கிறது. அதனுடைய நிகழ்வுகளை பார்க்க போனால் ஒரு ஆணை விடவும் பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது என்றுதான் நம்மால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பெண்ணை உயர்வுபடுத்தி இருக்கிறது மார்க்கம். வேலை செய்யறது நீ தான் போகணும், சம்பாதிக்கிறது நீ தான் போகணும், மார்க்கெட் வாங்கி கொடுக்க நீ தான் போகணும், கோழிக்கறி வாங்க நீ தான் போகணும். எங்கனாலும் யார் செய்யணும்? ஆம்பளை தான் போகணும். பொம்பளை அனுப்பி போயிட்டு எல்லாம் செய்யக்கூடாது, தவறான வேலை. அப்ப பொம்பளைக்கு என்னதான் வேலை? அதான் சொல்றான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களாகிய நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய்மார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. முன்னாடி மடமை காலத்தில் நீங்கள் சுற்றித் திரிந்ததை போல இப்போது நீங்கள் சுற்றித் திரியாதீர்கள். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தங்கியிருங்கள். அவங்க வீட்டுல உள்ளதா இருக்கணுமா, வீட்டுக்குள்ளதான் இருக்கணுமா? நாம தான் என்ன செய்யணுமா? புழுதியில அலையிறது, மோட்டர் பைக்ல போறது, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நமக்கு தான். எங்கேயாவது போய் அவங்க எல்லாரும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு நமக்கு தான். எங்கேயாவது போய் பிரேக் பிடிக்காம எவன் மேலேயே திட்டு வாங்குற வாய்ப்பு நமக்கு தான். எல்லா முசீபத்தும் நமக்கு தான். அவங்க அல்லாடு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாங்களாம். இப்ப யாருக்கு சுதந்திரம் இல்லை? யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆணுக்கா பெண்ணுக்கா? பெண்ணுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இஸ்லாம். அவளை பொண்ணா பொண்ணா பொத்திக்கோன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு பொத்தி 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 வளர்க்குது மார்க்கம். எந்த விதத்திலேயும் அவளை அநாகரிகத்திற்கு வழிகோலாக செய்யக்கூடிய நிலைகளில் இஸ்லாம் அந்த பெண்ணை விடுவதே இல்லை. அவ்வளவு பொத்தி பாதுகாக்கிறது. எல்லா கஷ்டமும் நமக்குத்தான் கிடைக்குது. சொல்ல போனா நாம தான் போராடணும். இஸ்லாத்துல ஆண்களுக்கும் உரிமை கொடுங்கள். என்ன பொம்பளை மட்டும் வீட்டுல இருக்க சொல்றீங்க? எங்களையும் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. எங்க பொண்டாட்டி போய் சம்பாதிச்சு சொல்லுங்க அப்படின்னு இப்ப நாம தான் கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோமே தவிர பெண்கள் கேட்பது அதிசயமானது, ஆச்சரியமானது. இது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில், "வமன் ஆல ஸலாஸ பனாத்தின் அவ் மிஸ்லஹுன்ன மினல் அഖவாத்தி ஃபஅத்தபஹுன்ன வ ரஹிமஹுன்ன ஹத்தா யுக்னியஹுன்ன அல்லாஹு அவ்ஜபல்லாஹு லஹுல் ஜன்னah." ஒரு மனிதனுக்கு 3 பெண்கள், பெண் குழந்தைகள் இருக்கிறது, அல்லது 3 சகோதரிகள் இருக்கிறது. இந்த பெண் குழந்தைகளை அல்லது இந்த சகோதரிகளை அவன் ஒழுக்கத்துடன் வளர்த்து அவளை நல்ல இடங்களில் கட்டி கொடுப்பானேயானால் அவனுக்கு சொர்க்கம் வாஜிப். நீ என்னத்தனாலும் செய்ய, என்னத்தனாலும் செய்யாம போ, அவனுக்கு சொர்க்கம் வாஜிப். கால ரஜுலுன், ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவித்னதைனி, யா ரசூலல்லாஹ் 2 பொம்பளை பிள்ளை இருந்தா, 3 பொம்பளை பிள்ளைன்னு சொல்லியிருக்கீங்க, 2 பொம்பளை பிள்ளை இருந்தா, 2 சகோதரி இருந்தா, கால அவித்னத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 2 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சொர்க்கம் கிடைக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஹத்தா லவ் காலு அவ் வாஹிதத்துன் லகால வாஹிதத்துன். நபிகளாருடைய அந்த போங்கு சிலதை நம்ம புரிஞ்சுக்குவோமா இல்லையா? சில பேர்த்த கடன் வாங்குறதுக்காக போயிருப்போம். நம்ம கடன் வாங்கும் போதே நமக்கு தேவை ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவை. ஆனால் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்து இந்த மனுஷன் போய் அவ்வளவு கேட்டா இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவார். அதுக்கு பெட்டர் என்ன அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் கேட்போம். 50,000 ரூபாய் கேட்டா தருவாரு அப்படின்ற நிலைமையில அவர்கிட்ட போய் என்ன செய்வோம்? முதல்ல பேச்சு கொடுத்து, நல்லா இருக்கீங்களா, வீட்டு எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, அப்புறம் வியாபாரம் எப்படி இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கா, உங்க நல்ல மனசுக்கு நீங்க எங்கேயுமே குறை வராது, உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, நீங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவருக்கு வைக்கிறதெல்லாம் தலையில வச்சு அவர் உருகி போற நேரத்துல டக்குன்னு எடுத்து விடுவோம். ரொம்ப சிரமமா இருக்கு பாய், தாங்கவே முடியல பாய், வியாபாரத்துல அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ கஷ்டங்கள், அப்படியா சிரமமா, அப்படியா அப்படின்னு நான் கேட்டுட்டே இருப்பார். அப்புறம் சொல்லுவோம், 50,000 ரூபாய் கடன் கொடுத்து உதவினீங்கன்னா நல்லா இருக்கும், 50,000 ரூபாய் தானே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு திக்குன்னு ஆயிடும். அடடா தப்பு பண்ணிட்டோமே, 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கலாமே. இவர் இப்படி சொல்லுவாரு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நாம என்ன எதிர்பார்த்து வந்தோம்னா 50,000 ரூபாய் கேட்டா ரொம்ப யோசிப்பாரோ, நம்ம ஆரம்பத்திலே 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும்னு சொன்னா எங்க தரமாட்டாரோ, இல்லைன்னு சொல்லிடுவாரோ, அதுக்கு பயந்துட்டு தான் 50,000 ரூபாய் கேட்க போனோம். ஆனா அவர் நமக்கு சொன்ன பதில பார்த்துட்டு நமக்கு பெரிய ஷாக். அடகடா மிஸ் பண்ணிட்டோமே, 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கலாமே, வச்ச ஐஸுக்கு தாங்குமே என்று நினைக்கக்கூடிய நிலைமை. அந்த போங்கு, அவருடைய அந்த பதில் சொல்லக்கூடிய முறையை பார்த்து நாம புரிஞ்சுக்குவோம் இல்லையா?
அது மாதிரி சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அவ்வளவு மகத்துவம், பெண்களுடைய மகத்துவத்தை சொல்லி இந்த விஷயத்தை சொன்னாங்க. அதனாலதான் சொல்றாங்க, அவர் எந்திரிச்சு ரெண்டுன்னு சொன்னோன்னா ரசூலுல்லாஹ் ரெண்டு தான் அப்படின்ட்டாங்க. லவ்காலு அவ்வாஹிதத்துன், எங்கள்ல யாராவது எந்திரிச்சு யார சொல்லுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கேட்டு இருந்தால் லகால வாஹிதத்துன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லி இருப்பார்கள். யாரும் கேட்காம விட்டுட்டோம். 1 லட்சம் ரூபாய் கேட்காம 50,000 ரூபாய் கேட்டுட்டோம். இவர் ஆரம்பத்திலே கேட்டவர் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கேட்டிருக்கணும். அவர் என்ன செஞ்சிட்டாரு, 2 பொம்பளை பிள்ளைன்னு கேட்டதுனால அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கேட்காம விட்டு போட்டோம் என்று யார் சொல்றா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இந்த அளவுக்கு இஸ்லாம் உயர். இதுக்கு மேல பொம்பளைக்கு வேற என்னங்க உரிமை கொடுக்கணும்? இதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கு என்ன உரிமை கொடுக்கணும்? எந்த அளவுக்கு? ஒரு ஆணை பத்தி சொல்லலையே. ஒரு ஆணை நீங்க வளர்த்த ஒரு ஆம்பளை, அது இந்த காலத்தை பொறுத்தவரை ஆம்பளை பிள்ளைய வளர்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொண்ணு பிள்ளையாச்சும் வளர்த்தலாம் போல தெரியுது. ஆம்பளை பசங்க பண்றானே, அல்லாஹ் அக்பர், தாங்கவே முடியாது. இவன் கேட்டா காசு கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறான், அவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். எங்கேயாச்சும் வெளியே போயிடுறான். அவன் பாட்டுல போயிட்டு நைட்டு 12 மணிக்கு நம்மளை தேட விடுறான். நம்ம ஒரு தெருவா போய் தேடி அவன் எங்க நிக்கிறான் அப்படின்னு தேடி போலீஸ் ஸ்டேஷன் போலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போது அம்மாவுக்கு போன் போடுறான். அம்மா எடுக்கிறாங்க. என்னப்பா எங்கடா இருக்கிற? அதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கிற, தருவாரா தரமாட்டாரா கேளு. இதுதானே இருக்கிறாரு நம்ம பிள்ளைங்க. அப்படியே கேட்கலாம், தருவாரா தரமாட்டாரா கேளு. இல்லடா தர சொல்றா, நீ வாடா அப்படி சொல்லு. அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சேர்றான். எங்க நின்னா வீட்டுக்கு கீழே இருக்கிற எஸ்டிபுல. எவ்வளவு சாதுரியமான பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களை வளர்க்கறது எவ்வளவு பெரிய சிரமம். ஆனா இந்த பிள்ளைங்களை பத்தி நாயகம் சொல்லல. அந்த இடத்துல நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். நாங்களாம் அப்படி கிடையாது. எங்களெல்லாம் ஒழுக்கமா நீங்க வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, நாங்களே ஒழுக்கமா தான் வளருவோம். பொம்பளை பிள்ளைங்க பத்தி என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒழுக்கமாக வளருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க என்று கூட நம்மளால என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு அருமையான தலைப்போட தான் தொடங்குது. ஆமாங்க, எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? காதல் என்கிற தலைப்புல நாளைக்கு இதனுடைய தொடர் தொடங்குது. அதுல பார்ப்போம் பெண்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு, ஆம்பளை பசங்களுடைய நிலைமைகள் என்ன இருக்கு என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து அதன்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.